ஏற்கனவே நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு கட்சி, நீங்கள் அதிமுக கூட சேர்ந்தது உங்களுக்கு ப்ரெஷர் யாருக்குன்னா பழனிசாமி தான். மைசெட்லாம் தூக்கி ஒடிச்சிரும்டா. இன்னைக்கு முன்னாள் ஆளுநர் அம்மா தமிழிசை சௌந்தரராஜன், அந்த அம்மாவுக்கு ஐயா குமரியானந்தே ஏன் தான் தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. பேசாமல் இந்தியில் பேர் வச்சிருக்கலாம், படா கானா சௌந்தரராஜன். படா கானான்னா பெரிய பாட்டு, தமிழ் பாட்டுன்னு அர்த்தம். தமிழ் படா கானா சௌந்தரராஜன் அப்படின்னு வச்சுருந்துருக்கான். காரணம் என்னன்னா, அவங்க கவர்னராக பாண்டிச்சேரியில் இருந்தப்போ தான் அரசாங்க பள்ளிகளில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய புத்தகங்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களை அந்த தமிழ் பள்ளிகளை பூரா ஹிந்தி பள்ளிகளாக மாற்றி கையெழுத்து போட்டவர். அவர் பேரு தமிழிசை. 3 மதத்தினரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வரும்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவளித்த முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர். பொதுவாக பல பட்டிமன்றங்களில் திண்டுக்கல் லியோனி அவர்களின் பேச்சு சிரிக்கவும் வச்சிருக்கு, சிந்திக்கவும் வச்சிருக்கு. அதே மாதிரி தான் திராவிட மாடல் ஆட்சியின் திமுகவுடைய பொது கூட்டத்திலையும் பல பேரை சிந்திக்கவும் வச்சிருக்காரு, சிரிக்கவும் வச்சிருக்காரு திண்டுக்கல் லியோனி அவர்களின் பேச்சு. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. எந்த பாட்டு ஃபீட் பண்ணாலும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒரு அறிவியல் சாதனம் பாடுது. இந்த லியோனி 3 பாட்டையும் பாடினேன், என் குரலை எந்த சாமியும் அழிக்கலை. ஆனால் 3 மதத்தினரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வரும்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவளித்த முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாட்டில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு, ஒரு 5 நாட்களுக்கு முன்பு காஷ்மீரிலே சுற்றுலா செஞ்ச பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொன்றார்கள். அப்படி செய்யப்பட்ட அந்த கொலைக்கு சட்டமன்றத்தில் இந்தியாவிலே முதலில் தீர்மானம் நிறைவேற்றி தீவிரவாதம் எந்த நிலையில் நடந்தாலும் அதை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடும் பிரதமருக்கு துணை நிற்கும் என்று அறைகூவல் விடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். உரிமைக்காக பிரதமரிடம் கேள்வி கேட்கிற அதே முதலமைச்சர் இந்தியாவுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும் பொழுது உறவுக்கு கை கொடுப்பதும் உரிமைக்கு குரல் கொடுப்பதும் திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் இந்த தகுதி கிடையவே கிடையாது. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்திய ராணுவ அதிகாரி ஒருத்தர் வந்தார், பிபின் ராவத். அவர் ஹெலிகாப்டரில் வரும்போது ஊட்டியில் அந்த மலையில் மோதி விபத்துக்குள்ளாகி அவரும் அவருடைய மனைவியும் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டாங்க. அப்போ நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த இடத்துக்கு உடனடியாக ஓடி சென்று 2 நாட்கள் அந்த இடத்திலேயே தங்கி அவருக்கு இறுதிச் சடங்கு வரை செய்து அவர்களுடைய உடலை டெல்லிக்கு அனுப்பும் வரை 2 நாட்கள் அங்கேயே இருந்து தேசிய கடமையை நிறைவேற்றிய ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்களில் அவருடைய திட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் எது தெரியுமா? மாற்றுத்திறனாளி. உண்மையிலே இன்னைக்கு நம்ம ரோட்டில் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு வருவாங்க. ராசாதி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போல திண்டு. ஒரு வேனில் அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக பாட்டு பாடி கண் தெரியாதவர்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டு பொழைச்சிட்டு இருப்பாங்க மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிகளும் கடலில் வந்து தங்கள் கால்களை நனைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று ஒரு தனிப்பாதை அமைத்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இப்போ அண்மையில் ஒரு சட்டம் போட்டிருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில்
12,000 இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக அவர்களை பணியில் அமர்த்துவோம் என்று சொல்லி அந்த மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இப்படி ஏகப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத என் தலைவர் தான் உணர்ந்தார். ஒரு பெண்ணுக்கு எது அழகு? ஒரு பெண்ணுக்கு அழகு மிகப்பெரிய அழகு. அழகாக இருக்கணும்னு சொன்னோம்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் சினிமா பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெண்களுடைய அழகை வர்ணிப்பார்கள். பழைய பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கம் பாட்டில் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் அப்படின்னு வர்ணிப்பார். இப்போ ஒருத்தர் ஒரு பாட்டு, ஏ கோழி சோடாவே, ஏ கறி குழம்பே, ஏ குட்டி பப்பி நான் டேக் மீ, ஏ வெயிட்டு கட்ட, ஏ திமுசு கட்ட. ஒரு பெண்ணை அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கறி குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு, எது வேணாலும் வாய்க்கு வந்தாலும் வர்ணிக்கலாம். இன்னொரு பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோஜாவா இருக்கிறிய ஓமடியில சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, வாட்டர் பாக்கெட்டு மாதிரி இருக்கான் மூஞ்சி அப்படின்னு வர்ணிச்சார். இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மீனவர்களுக்குன்னே எங்கள் அண்ணன் தேனிசை தென்றல் தேவா, சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்ப கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா, சலோமியா சலோமியா, விரலோ நெத்திலி மீன், கண்ணோ கார பொடி, விரலோ நெத்திலி மீன், கண்ணோ கார பொடி, முகம் அவ வவ்வாலுடா, அது சிக்காதுடா, அது ரெக்க கட்டின வவ்வாலுடா, ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ், அவ முன்னால ஏன் சில்பான்ஸ், அந்த கதலை கேளு அலைய சொல்லு, அலைய கேளு கதையே சொல்லும், சலோமியா சுண்டக்கஞ்சி சோறுடா, சுரும்புக்கரு வாடுடா, வாழ மீன் காலுடா, வைர ஸ்டைல பாருடா, விரலோ நெத்திலி மீன், கண்ணோ காரப்பொடி, முகம் கெளுத்தி மீன், மனசோ சென்னாங்குண்ணி அப்படின்ட்டு வரிசையா மீனா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெண் அழகா இருக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கடுத்து அவங்க எதுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னா, சுமங்கலியா இருக்கிறம்மா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நன்றிங்க. அதனால தான் இந்த தாலியை அப்படி பாதுகாப்பாங்க. கோயிலில் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு, இங்கே கொஞ்சம் வச்சு, சவுத்து பக்கம் திரும்பி, ஏமா அப்படின்னு கேட்டால் அதில் அவர் இருக்காரு, அவன் தண்டி இருக்கான், புலி மூட்டை ராமசாமி மாதிரி, ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான், அவன் அந்த கைத்தில் இருக்கான்னு நம்பி பொட்டு வச்சு கன்னத்தில் ஒட்டிக்கிட்டு, அந்த சுமங்கலியாக இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதைவிட பெரிய சந்தோஷம் தாய்மை. ஒரு குழந்தை பெற்று கையில் வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க. தாய்மை அடைகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த குழந்தை, இந்த ஒரு பெண்ணுக்கு. இந்த 3 ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த 3 நிரந்தரம் இல்லை. அழகு உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. என் கூட படித்த பிள்ளை அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அது பின்னாடியே தான் பள்ளிக்கூடத்துக்கு போவான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய பார்த்தேன், பல்லெல்லாம் போய் தலை பூரா வெள்ளை வெள்ளையேன்னு முடி கொட்டி போய், இல்லையானே நல்லா இருக்கியாடா அப்படின்னு, நீ எப்படி இருக்க அப்படின்னு, ஏன் இப்படி போயிட்ட அப்படின்னா, வயசாகி போச்சுடா, பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளவு அழகான பொண்ணு இப்போ அப்படியே கிளவி ஆகி உட்காந்துருக்கு. அழகு நிரந்தரம் இல்லை. சுமங்கலி, உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கலாம். சுமங்கலி தாய்மை, குழந்தை எப்படி அமையுதோ அதை வச்சு தான் தாய்மை.
இவை எல்லாவற்றையும் விட ஒரு பெண்ணுக்கு எது மிகப்பெரிய சிறப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும் கல்விதான் அந்த பெண்ணுக்கு நிரந்தரமான சொத்து. அந்த கல்வி செல்வத்தை வழங்கிய முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகு மீனா IAS அப்படின்னு ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அம்மா என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, ரொம்ப வறுமையான குடும்பத்தில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா சாதாரண வேலையில் இருந்தார், எங்கள் அம்மா அதை விட பரிதாபமான வேலையில் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம் நாங்கள். ஆனால் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த வீட்டில் முதல் பட்டதாரியாக எந்த பெண் வருகிறாரோ அவருக்கு அனைத்து உயர்கல்வியும் இலவசம் என்று அறிவித்தார். நான் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரியாக படித்தேன். எனக்கு IAS வரைக்கும் இலவசமாக கல்வி தந்ததால் இன்னைக்கு கன்னியாகுமரியின் கலெக்டராக இன்னைக்கு அழகு மீனா IAS நான் நிற்கிறேன்னா கலைஞர் அவர்கள் போட்ட அந்த முதல் பட்டதாரி திட்டத்தினால தான் இன்னைக்கு நான் IAS-ஆக இருக்கேன்ட்டு. நம்ம மாவட்ட செயலாளர் வேலு சொன்ன மாதிரி 57 IAS அதிகாரிகளை இன்று நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் உருவாக்கி காட்டியவர் நம் தளபதி MK ஸ்டாலின். அந்த IAS அதிகாரியா ஒரு பெண் இருந்தார். அப்பா, உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா வழிநடுக எல்லாம் சலிட்டு அடிப்பாங்க. ஐயா 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 அப்படின்னு. அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் காலிக்கு பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா, ஏயா இப்போ தான் வார? அவர் பெரிய ஐஜியாக இருப்பார். ஏன் இப்போ தான் வார? லேட்டா? என்ன லேட்டு? போகல. பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர்லாம், ஐயா நிலைமையே வீட்டில் இப்படித்தாண்டா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ ஐஜி பார்க்குறாரு, போட உங்களோட ஏன்டா இன்னமா இங்கே இருக்கு? ஐஜியாக இருந்தாலும் டிஐஜியாக இருந்தாலும் வீட்டில் இப்போ வீட்டு தாண்டா. நான்லாம் நகைச்சுவை தென்றல் கலைமாமணின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இது வரைக்கும் என் வீட்டுக்காரமா அந்த பட்டத்தை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிட்ருக்காங்களா? கலைமாமணி அவர்களே டீ எடுக்க வைக்கவா? நகைச்சுவை தென்றல் அவர்களே சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றியா இல்லையா அப்படிங்கும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ, அவ்வளோதான். வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஐஜியாக இருக்கிறாங்க. போலீஸ் ஜீப்பில் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் எந்த பொறுப்பில் வேணாலும் இருக்கட்டும், கதவை திறந்தோன்னே தன்னுடைய வீட்டுக்காரருக்கு ஒரு 10 கான்ஸ்டபிள் அப்படி நின்று சலிட் அடிக்கிறத அந்த புருஷன் பார்த்துட்டு, ஆஹா, உண்மையிலே நான் சலிட் அடிக்கிறத விட இந்த சமுதாயமே என் மனைவிக்கு சலிட் அடிக்கிறதுக்கு காரணம் அவளிடம் இருக்கக்கூடிய கல்வியும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பும் தான். இன்னைக்கு உள்ளாட்சி பதவிகளில் 50% பெண்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த திட்ட சட்டத்தை எங்கள் தலைவர் அமுல்படுத்தியதால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மேயர்களில் 11 மேயர்கள் பெண் மேயர்கள் கவுன் போட்டு மாநகராட்சி மன்றத்தின் மேயர்களாக இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் நம் தளபதி MK ஸ்டாலின். இப்படி எந்த திட்டங்களும் செய்யாத 4 ஆண்டுகள் வெறும் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியும் மதவெறியால் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற பாஜகவும் அமைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணி 2026 முறியடிக்கப்படும். எங்கள் தலைவர் MK ஸ்டாலின் தான் 2026 ஆகஸ்ட் 15 அன்று மீண்டும் தமிழகத்தில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுவார் என்று சொல்லி அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம்தான் இந்த அருமையான கூட்டம் என்று சொல்லி அருமை சகோதரர் மயிலை தாவேலு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி தொகுதிகளாக மாற்றி என் தலைவரின் கழுத்திலே பூமாலையாக அதை அணிவிப்பார் என்று சொல்லி அவருடைய நிறைவான பணிக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அன்பு சகோதரர் மயிலை வேலு அவர்களை நீங்கள் வாழ்த்தும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். எல்லா பள்ளிக்கூடத்தையும் இந்தி பள்ளிக்கூடமாக மாற்றிட்டு
இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புத்தகங்களை இத்தனை ஆண்டுகள் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அன்னைக்கு கவர்னர் ஆனாங்களோ, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பாண்டிச்சேரிக்கு அந்த புத்தகத்தை படிக்க விடாமல் ஹிந்திக்காரர்கள் உண்டாக்கிய அந்த ஹிந்தி பாட புத்தகங்களை வழங்கிய அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா பேசுறாங்க, எங்களுக்கு ப்ரெஷர், எங்களுக்கு ப்ளஸர். அவங்க ப்ளஸர்னா சந்தோஷம், எங்களுக்கு ப்ளஸர். மு.க. ஸ்டாலினுக்கு ப்ரெஷர். இவங்க ப்ளஸரா சந்தோஷமா இருக்காங்களாம், நாங்கள் ப்ரெஷரில் இருக்கோமா. அம்மா இப்போ உங்களுக்கு ப்ளஸர் தான். ஏற்கனவே நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு கட்சி, நீங்கள் அதிமுக கூட சேர்ந்தது உங்களுக்கு ப்ளஸர். ப்ரெஷர் யாருக்குன்னா பழனிசாமி தான். ஏற்கனவே தோத்ததை விட கேவலமாக தோக்க போகிறோமே அப்படிங்கிற ப்ரெஷர் யாருக்குன்னா பழனிசாமி. இதை விட இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன், பெரிய டி ராஜேந்தர் மாதிரி வசனம், எங்களுக்கு ப்ளஸர் அவர்களுக்கு ப்ரெஷர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்து அடைய போவது கிரஷர். உங்களை கசைக்கு மக்கள் புளிய போகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் ட்ரெஷர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். பாஜகவுக்கு கிளிய போவது டவுசர். பார்த்தீங்களா, நாங்களும் பேசுவோம்ல வசனம். உங்களுக்கு ப்ளஸர், அதிமுகவுக்கு ப்ரெஷர். ரெண்டு பேரும் சேர்ந்து அடைய போவது கிரஷர். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் ட்ரெஷர் திமுக தான். கிளிய போகும் டவுசர் பாஜகவின் டவுசர் என்று சொல்லி இந்த 4 ஆண்டு சாதனை ஏன் நம்ம தலைவருக்கு இன்னைக்கு நடத்தணும்? எப்படிப்பட்ட தலைவர்? ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொரோனா மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடிச்சு. அந்த நேரத்தில் அந்த கொரோனாவை ஒழிக்க அவர் எடுத்த நடவடிக்கைகள், கிட்டத்தட்ட 7000 படுக்கைகள் உடனடியாக எல்லா அரசு மருத்துவமனைகளுக்கும் ஏற்படுத்தி, 3000 ஆக்சிஜன் படுக்கைகளை உடனடியாக ஏற்படுத்தி, அன்று நிதியமைச்சராக இருந்த நம்ம அன்பு சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களை பயன்படுத்தி ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய இடத்தை உடனடியாக ஏற்பாடு செய்து அந்த கொரோனாவை 2ஆம் அலையை 6 மாதங்களில் விரட்டி அடித்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எப்படி விரட்டி அடித்தார்? வார் ரூம்னு ஒன்று அமைச்சார். அந்த வார் ரூமுக்கு ராத்திரி 11 மணிக்கு போறாரியா ஒரு முதலமைச்சர். இரவு 11 மணி போகிறப்ப அதில் யாரை வார் ரூம்னா என்ன அர்த்தம்னா, யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சொல்லக்கூடிய இடம் வார் ரூம். 11 மணிக்கு ஒரு அம்மாட்ட இருந்து ஃபோன் வருது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு டாக்டர் எடுக்கிறாரு. முதலமைச்சர் வாங்கிட்டார் அந்த ஃபோனை. அந்த அம்மா பேசுகிறாங்க, ஐயா ஐயா எங்கள் வீட்டுக்காரருக்கு கொரோனா ஐயா, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லையா, எங்கம்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக கேட்டு அந்த இடத்துக்கு பெட்டை ஏற்பாடு பண்ணி, அது ஆயிருச்சான அடுத்த நாள் காலை சென்று ஒரு மருத்துவரை பார்க்க சொல்லி அந்த உயிரை இரவு 11 மணிக்கு வார் ரூமில் ஃபோனை அட்டன் பண்ணி காப்பாற்றிய ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்படி எடுக்கிற ஆக்ஷன்லாம் உடனே எடுக்கிற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்களில் இன்னைக்கு தமிழ்நாடு. ஆனால் இன்னைக்கு எங்கள் திண்டுக்கல்ல எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்க பகுதி செயலாளர் அந்த மைசெட்டு போடுறவன்ட்ட வந்து சொல்கிறாரு, டே எம்ஜிஆர் பாட்டை தவிர வேறு எதுவும் போடக்கூடாது. சரிண்ணே, எம்ஜிஆர் பாட்டு மட்டுமே போடுறேண்ணே. போடுறா. 6 மணிக்கு ஒரு பாட்டு போட்டேன். என்ன பாட்டு தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு. உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று எந்த இதயத்தை தொடுகிறது, அந்த இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் பெருகி வந்தார் பகுதி செயலாளர். எம்ஜிஆர் பாட்டு போட சொன்ன என்ன உதயசூரியன்? எம்ஜிஆர் பாடினதான் யாது அன்பே வாழ பாட்டு. அப்படியா? எம்ஜிஆரே உதயசூரியனை பற்றி பாடியிருக்காரா? இது தெரிஞ்சிருந்தா நீ ஏன்டா அதிமுகவில் இருக்க? இவ்வளவு அறிவு இருந்தா ஏன் அதிமுகவில் இருக்க?
அப்புறம் சொல்லியிருக்கேன் பகுதி செயலாளர், டே கருப்பு சிவப்பு உதய சூரியன் இதெல்லாம் வராத பாட்டாக போடணும், தெரியுதா? சரிண்ணே, அடியிலேருந்து ஒரு சீடி எடுத்து போடுறேன். என்ன பாட்டு தெரியுமா? கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய். உதச்சிருவேன்டா, இதே பாட்டா எடுத்துட்டு வந்திருக்கா நீ? நான் எடுக்கிறேன்டா ஒரு சீடின்ட்டு பகுதி செயலாளர் ஒரு சீடி எடுத்தேன், அவன் போட்டான். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான். உன்னை பார்த்து இந்த உலகம், இது எடப்பாடிக்குனே எம்ஜிஆர் பாடின பாட்டு. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. வந்தான் பகுதி செயலாளர், நான் வீட்டில் இருந்து ஒரு சீடி எடுத்துகிட்டு வரேன்டா, நீ பூரா கருப்பு சோப்பு சீடியாக வச்சுருக்க அப்படின்னு வீட்டில் இருந்து ஒரு சீடி எடுத்துகிட்டு வந்து போட்டேன். பாட்டு உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. மைசெட்லாம் தூக்கி ஒடிச்சிருவேண்டா நினைச்சிட்டு அப்படின்ட்டு இந்த சின்ன பையன் மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் நீ எடுறா ஒரு சீடிய அப்படின்ட்டு எடுத்து அவன் போட்டேன். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு ஆஹா குங்குமம் சிவப்பு ஓஹோ. உனக்கு சம்பளம் கிடையாதுடா அப்படின்ட்டு வீட்டில் போய் இவன் பீரோவில் இருந்து ஒரு சீடி எடுத்துகிட்டு வந்து கடைசி அதை போடுறான். என் மனசு ஆறுதலுக்காக இதை போடுறான்னு லாஸ்ட் சாங் என்ன போட்டான் தெரியுமா? ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளில் பார்த்தான். பேசாம நம்ம இந்த இன கட்சியில் எவ்வளவு நாள் இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆரே சூரியனை பற்றியும் கருப்பு சிவப்பை பற்றியும் போட்டு பாட்டு பாடியிருக்காரு. பேசாம மயிலை தாவேலு முன்னால் போய் நம்ம திமுகவில் சேர்ந்துடலாம்டா, இந்த கேடு கேட்ட கட்சியில் எதுக்குடா இருந்துக்கிட்டுன்னு கிளம்பி போயிட்டான். தமிழிசை சவுந்தரராஜன் ப்ரெஷர் ப்ளஸர். அதுக்கப்புறம் ஒருத்தர், அந்த அம்மா கூட்டணி சேர்ந்தப்ப தூத்துக்குடியில் தோற்று போனாங்க, கூட்டணி சேராமல் தென் சென்னையில் தோற்று போனாங்க. இவ்வளவு தோல்வி அடைஞ்சது பிற்பாடும் தாமரை மலர்ந்தே தேர. ஏமா எப்படிமா மாவு இருந்தா தானமா இட்லி ஊற்ற முடியும்? வெறும் பானையை கொதிக்க வச்சு கீழே தண்ணியை மட்டும் ஊற்றி மூடியை போட்டு மூணுனா இட்லி வருமா? அங்கே சேர்ந்து நின்று தூத்துக்குடியில் எங்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் எங்கள் அம்மா கனிமொழி அவர்களிடம் தோல்வி அடைந்தார். தென் சென்னையில் கூட்டணியை விட்டு விலகி என் சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியனிடம் தோல்வி அடைந்த பிற்பாடு தாமரை மலர்ந்த தேரம். என்ன நினச்சி தான் பேசுகிறார்களோ. அவங்களுக்கு அடுத்து ஒருத்தர் தலைவராக இருந்தார் முருகன். அவர் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் முருகங்கையில் இருந்த வேல் கம்பை பிடிங்கிட்டு பாத யாத்திரை. முருகன் பார்க்குறாரு, என் கையில் இருந்த ஒரே ஆயுதம் தாண்டா, அதை பிடிங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்களேன்ட்டு முருகன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பிடுங்கி கொண்டு பாத யாத்திரை போனார் முருகன். ஆனால் அதே முருக பக்தர்களுக்கு அகில உலக மாநாடு நடத்தியவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுங்கிற முதலமைச்சர். இவர் வேல்கம்பு பிடிங்கிட்டு பாத யாத்திரை போனார். அவர் எங்கே தோத்தார் தெரியுமா? தாராபுரத்தில் கூட்டணியோடு சேர்ந்து எங்கள் அம்மையார் கயல்விழி செல்வராஜிடம் தோற்று போனவர் முருகன். கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு எங்கே தோத்தார்னா எங்கள் கொள்கை குன்று ஆர் ராசாவிடம் நீலகிரி தொகுதியிலே தோற்று போனார். யாரு? இரண்டாவது மாநில தலைவர் முருகன். மூணாவது மாநில தலைவர் அண்ணாமலை, போலீஸ் ஆபீசர், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். அந்த போலீஸ் அதிகாரிக்குனே ஒரு கதை சொல்லுவேன் நான்.
இதே மாதிரி ஒரு 5 மாடி கட்டடத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி சிக்கிட்டாரு. கீழே தீ விபத்து. மேலேருந்து போலீஸ் அதிகாரி, டேய் கீழே தீ பிடிச்சி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கடா. எஸ்பிடா நான். கீழே இருக்க கான்ஸ்டபிளாம், எஸ்பி உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம். ஒரு பெரிய வலை ஒன்றை எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. எஸ்பி ஐயா மேலேருந்து குதிங்க. எஸ்பி 1 2 3 சொன்னா குதிங்கய்யா. 1 2 3 எஸ்பி குதிச்சார். எஸ்பி பக்கத்தில் வந்தோன்னே எஸ்பியை பார்த்தோன்னா கான்ஸ்டபிள்லாம் என்ன செய்வாங்க, அப்படின்னா நட்டை விட்டுட்டாங்க. எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து மூக்கில் டியூபு சொரிய ஆஸ்பத்திரியில் கோமாவில் கிடக்கிறார். இப்போ அண்ணாமலை நிலமை மாற்றார். அவர் அரவக்குறிச்சியில் கூட்டணி சேர்ந்தப்ப எங்கள் அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்களால் அந்த அரவக்குறிச்சியில் மொஞ்சனூர் இளங்கோ என்ற சாதாரண தொண்டனிடம் தோற்று போனார் அண்ணாமலை. அதுக்கு அடுத்து கூட்டணியிலிருந்து விலகினால் நாங்கள் ஜெயிப்போம்னு கோயம்புத்தூர் போய் நின்றார். கணபதி ராஜ்குமார் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரிடம் கூட்டணி இல்லாமல் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. கூட்டணி சேர்ந்தாலும் தோல்வி, கூட்டணி இல்லாமலும் தோல்வி. 2026 நீங்கள் 1000 பேர் சேர்ந்து வந்தாலும் எங்கள் தளபதியின் சாதனைகளின் முன்னால் உங்களுடைய தோல்வி உறுதியா. எப்படிப்பட்ட திட்டம்யா. இன்னைக்கு 41% இந்தியாவிலேயே அதிக வேலை பார்க்கும் பெண்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 41%. இந்தியாவிலேயே பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய சதவீதம் 18% தான். இந்தியா முழுவதும் வேலை பார்க்கும் பெண்களை கணக்கில் எடுத்தால் 18%. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 41% பெண்கள் வெளியில் வேலைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு தமிழ்நாடு என்று நான் சொல்லவில்லை, இந்திய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட அறிக்கை சொல்லுது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து, அன்பார்ந்தவரில் பத்திரிகைக்காரங்கள நான் ஒரு வீடியோ போட்டு காட்டேன் எல்லாரும் பாருங்க அப்படின்னு போட்டு காமிக்கிறார். என்னன்னா ஒரு அம்மா சைக்கிளை காணான்னு ஒரு காவல்துறையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குது. அந்த காவல்துறையில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டரு அந்த அம்மாவை தவறாக பயன்படுத்தி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஆள் தவறு செய்தவன் என்றால் உடனடியாக நீதிமன்றத்தில் அவனை இது பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்க போவது உறுதி. இவர் அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி அக்கிரமமெல்லாம் நடக்கிறத, இப்படி சமூகம் கெட்டு போய்விட்டத, சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டத. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. தூத்துக்குடியில் 13 உயிர்கள் கொலை செய்யப்பட்டது யாருங்க காரணம்? போலீஸ் மந்திரி அவர். அப்ப பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, நீங்க தானே காவல்துறை மந்திரி, எப்படி 13 பேரை சுட்டாங்கன்னதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. நான் டிவியில் பார்த்து தான் இதை எனக்கு தெரியும். அட கேடு கட்ட குப்பை, நீங்கள் எங்கள் தளபதியை கை நீட்டி குற்றம் சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த யோக்கியதும் இல்லையா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் பேசுகிற அதிமுக கூட்டம், இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அன்பார்ந்த அதிமுக தொண்டர்களே, நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து வேலை பார்த்து 2026 மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படின்ட்டாரு. உடனே எல்லாரும் வேட்டியை பிடிச்சிட்டு, அண்ணே அண்ணே என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன், அண்ணே ஸ்டாலினை முதல்வராக்கணும் அப்படியா சொல்லியிருக்கேன். இல்லை எடப்பாடி, அதான் சொன்னதாயா, என் தலைவன் தாயா 2026 முதலமைச்சர் ஆவார். உங்கள் கட்சியோட பொருளாளரே சொல்லிட்டாரு. 41% பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு செல்கிற மாநிலம் நமது தமிழ்நாடு. அதில் இந்த பஸ்ஸில் அவங்க போகிறத பார்க்கணுமே பெண்கள். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்கிறேன் வீட்டில், இந்தடி கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிட்டு வர்றேன், நீ எங்கள் அம்மாவும் வீட்டில் சோறாக்கி வச்சுரு.
அப்படின்னு மிரட்டிட்டு போனார். எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே ஆள் என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்யாணத்துக்கு நீ எங்கள் அம்மாவும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன். ஏயா நான் போனால் பஸ்ஸுக்கு காசு கேட்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, நான் கல்யாணத்துக்கு போகிறத விட நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்ட்டு ஒரு ஆம்பளை போய் கல்யாணத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் தன் மனைவியையும் அம்மாவையும் ஒருவன் அனுப்பி வைக்கிறான் என்றால் இந்த கௌரவத்தை பெண்களுக்கு வழங்கிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த ஆண்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, என் சகோதரர்கள்லாம். கல்யாணம் ஆனவங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? யார்கிட்டையாவது ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? யாராவது? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன முடிச்ச ஆள்கிட்ட ஒரு மொழி மட்டும் வேறு மாதிரி இருக்கு, அந்த அப்படியே இருப்பார். ஏன்னு 6-7 வருஷம் ஆச்சப்பா, ஏன்னு இதை கட்டிக்கிட்டு நான் படுற வேதனை அப்படின்ட்டு மனசு தானே, முகத்தில் எந்த அடையாளம் இல்லை. ஆனால் என் சகோதரிகளுக்கு பாருங்கள், கல்யாணம் முடித்தவங்களா இல்லையான்னு முகத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். என் தங்கச்சி முன்னால் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளைகளுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தாலி கொடி அவங்கள்ட்ட தான். ஆம்பளைகளுக்கு மட்டும் தாலி கட்டலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாற்றிருந்தா ஒருத்தர் காலத்திலேயாவது 1 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? 1/2 கிராம் இருந்தாலே அடகு வச்சு கட்டிங் ஆயிருக்கும். முரளி சிரிப்பை பாருங்களேன், உண்மைதான். மஞ்ச கயிறு மட்டும் கிடக்கும், போதையில் அதையும் அத்து இதை வேற தூக்கிட்டு என் சகோதரிகள் களத்தில் தொங்குறதுனால தான் நிம்மதியாக நம்ம அங்கே தான் இருக்கோம். இந்த 2 அடையாளம் அவங்ககிட்ட தானேங்க. பிள்ளைகளை சுமந்து பெற்கிற அந்த இயற்கை பேரும் அவங்ககிட்ட தானே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆம்பளைகிட்ட பிள்ளை பெற்கிற அந்த கேரக்டர் ஆம்பளைகளுக்கு இயற்கை கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? 6 மாதத்துல டாக்டரை கூப்பிட்டு அறுத்துறியா, இதை என்னையால் தூக்கிட்டு தெரிய முடியல, மஞ்ச பையவே நான் பட்டினப்பாக்கத்துலேருந்து இங்கே கூலி கொடுத்து தூக்கிட்டு வர்றேன், இதை வேற 10 மாதம் தூக்கிட்டு தெரியணுமா அப்படின்னு எரிஞ்சிருப்பேன். என் சகோதரிகளுக்கு தான் அந்த தாய்மைங்கிற பேர் இயற்கையில் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அவர்களுக்கு இருக்கிற பொறுமையும் நிதானமும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதனால தான் தமிழ் நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நிலம் இருக்கு. அதில் குறிஞ்சி நிலம் மலையும் மலையும் சார்ந்த இடம். அங்கே வேடர்கள் வேட்டையாடி விலங்குகளுடைய கறி, தோல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. வேட்டையாடுறது ஆண்களின் வேலை, அந்த தோலையும் மாமிசத்தையும் விற்பது பெண்களுடைய வேலை. அதே மாதிரி மலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த தோல் விற்பனை மட்டும் இல்லை, தேன் விற்பார்கள், அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த திணை புலத்தை பாதுகாப்பார்கள், குறி சொல்லுவாங்க. யார்? மலை ஜாதி பெண்கள். இது குறிஞ்சி நிலம். நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடம். ஆண்கள் மீன் பிடிக்க கடலுக்குள் செல்வார்கள். அந்த மீனை விற்பனை செய்யக்கூடிய ஆற்றல் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது என்று அன்றே சங்க இலக்கியத்தில் மீன்களை விற்பனை செய்பவர்கள் பெண்கள் தான். இன்னைக்கு மெரினா பீச்சில் பாருங்க, சாப்பாட்டு கடை அக்கா கடைன்னு தான் இருக்கு. எங்கேயாவது அண்ணன் கடை மாமன் கடை இருக்கா? அக்கா கடை தான் இல்லையா? அம்மா மெஸ், அக்கா கடை. ஏன்னா அவங்கள்ட்ட கடை நடத்தினா தான் திங்க முடியும். ஆண்கள்லாம் இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் பெரிய செஃப்பாக இருப்பேன். இவ்வளோ நீரை ராக்கெட் ரவா ஹோட்டலில் சுடுவான், வீட்டில் ஒரு தோசை சுடுறான்னா அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றாரு. ஹோட்டலில் சுடுவான், வீட்டில் செய்ய மாட்டான். அதே மாதிரி பெண்கள் இந்த மாதிரி வணிகம் செய்வதில் அந்த காலத்திலிருந்து பெண்கள் தான் சாமர்த்தியமாக செய்து கொண்டிருந்தார்கள். நான் இன்னைக்கு அந்த மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு தடவை காலையில் ஒரு கடையில் உட்காந்துருந்தேன். ஒரு அம்மா முருங்கைக்காய் விற்கிறதுக்கு வந்துட்டு காலையில் முருங்கைக்காய் எவ்வளோம்மா அப்படின்னு கேட்டோன்னே 2 10 ரூபா அப்படின்னு கொடுத்துச்சு. காலையில் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே 3 10 ரூபான்னு கொடுத்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா காலையில் 2 10 ரூபா,
மத்தியானம் 3 ரூபான்னு கொடுக்குதேன்னு. சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 4 ரூபான்னு கொடுத்துச்சு. நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏமா எதுக்குமா காலையில் 2 ரூபா, மத்தியானம் 3 ரூபா, சாயந்தரம் 4 ரூபான்னு? அந்த அம்மா ஒரு விளக்கம் சொல்லிச்சியா, காலையிலங்க நிறைய பணக்காரவங்க வேலைக்கு போகிறவங்க தாங்க வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு போவாங்க. 2 ரூபான்னு கொடுத்தேன், வாங்கிக்கிடுவாங்க. மத்தியானம் 3 மணிக்கு நான் போட்ட முதல் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு வர்றது பூரா லாபம் தாங்க. இன்னொரு காய் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு தான் மத்தியானம் 3 ரூபான்னு விற்றேங்க. சாயந்தரம் ஏமா 4 ரூபான்னு விற்றேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா, சாயந்தரம் இந்த கூலி வேலைக்கு போனவங்களாத்தான் வருவாங்க, 100 நாள் வேலைக்கு போனவங்க, கடை வச்சுருக்கவங்க, வீட்டு வேலைக்கு போனவங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே தான் காய் வாங்க வருவாங்க, கையில் காசு இருக்காதியா, அதனால தான் 4 ரூபான்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 4 ரூபான்னு கொடுத்தேன்னு ஒரு முருங்கைக்காய் விற்கிற பெண்ணுக்கு கூட இப்படி மனிதத்தன்மையோடு வியாபாரம் செய்ய முடியும் என்ற காரணத்தினால்தான் உரிமை தொகையை ரேஷன் கார்டில் பேர் இருந்தாலும் ஆண்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்கறதுக்கு ஒரு காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு பாட்டு கேட்டோம். ஒரு கல்யாண வீட்டில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வந்து நிற்கிறதுக்குனே ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலது, அங்கனே அந்த ஊசி நின்றுக்கிறேன். அந்த பிள்ளை காலை எடுத்து வச்சுட்டு என்னடா வலதுன்னு நிறுத்திட்டேன், அப்படி இறக்கி வச்சுனேன். ஒழுங்கா போடுற பாட்டை, அந்த அம்மா நான் ஒரு 5 நாள் கழிச்சு வாரண்டா, உள்ள கூப்பிட்றப்பே இப்படி சகடம் சரியில்லாமல் கூப்பிட்றாங்கன்ட்டு ரெக்கார்டில் பாட்டு கேட்டான். அதுக்கப்புறம் ஆடியோ கேசட் இந்த இப்படி உள்ள சொருகுனன்னா ப்ளே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரீவைண்ட், ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கேன். டபக்குன்னு அமுக்குவோம், கேசட் வெளியே வரும், ஆடியோ கேசட். அதுக்கப்புறம் சிடி. இப்போ எல்லாம் சிடியும் கிடையாது, ஆடியோ கேசட்டும் கிடையாது, ரெக்கார்டு பிளேயரும் கிடையாது. ஒரு மொபைல் ஃபோனில் மெமரி கார்டுன்னு இந்த இவ்வளோதாயா இருக்குது, 1000 பாட்டு இருக்குது அதில். அது வீட்டில் இப்போ ஒரு மிஷின் வச்சுருக்கேன், அலெக்ஸா. அது என்ன பாட்டுக்கு சொன்னாலும் போடுது. அலெக்ஸா முருகன் பாட்டு, கற்பனை என்றாலும் அப்படின்னா அலெக்ஸா பாடு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். ஸ்டாப், நிறுத்திருக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அப்படி இஸ்லாமிய பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அலெக்ஸா ஸ்டாப். சந்தோஷம் பொங்குதே, எது கிறிஸ்தவ பாட்டு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அலெக்ஸாங்கிறது ஒரு அறிவியல் எந்திரம். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. எந்த பாட்டு ஃபீட் பண்ணாலும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒரு அறிவியல் சாதனம் பாடுது. இந்த லியோனி 3 பாட்டையும் பாடினே, என் குரலை எந்த சாமியும் அழிக்கலை. ஆனால் 3 மதத்தினரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வரும்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவளித்த முதல் முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாட்டில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு, ஒரு 5 நாட்களுக்கு முன்பு காஷ்மீரிலே சுற்றுலா செஞ்ச பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொன்றார்கள். அப்படி செய்யப்பட்ட அந்த கொலைக்கு சட்டமன்றத்தில் இந்தியாவிலே முதலில் தீர்மானம் நிறைவேற்றி தீவிரவாதம் எந்த நிலையில் நடந்தாலும் அதை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடும் பிரதமருக்கு துணை நிற்கும் என்று அறைகூவல் விடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். உரிமைக்காக பிரதமரிடம் கேள்வி கேட்கிற அதே முதலமைச்சர் இந்தியாவுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும் பொழுது
உறவுக்கு கை கொடுப்பதும் உரிமைக்கு குரல் கொடுப்பதும் திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் இந்த தகுதி கிடையவே கிடையாது. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்திய ராணுவ அதிகாரி ஒருத்தர் வந்தார், பிபின் ராவத். அவர் ஹெலிகாப்டரில் வரும்போது ஊட்டியில் அந்த மலையில் மோதி விபத்துக்குள்ளாகி அவரும் அவருடைய மனைவியும் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டாங்க. அப்போ நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த இடத்துக்கு உடனடியாக ஓடி சென்று 2 நாட்கள் அந்த இடத்திலேயே தங்கி அவருக்கு இறுதிச் சடங்கு வரை செய்து அவர்களுடைய உடலை டெல்லிக்கு அனுப்பும் வரை 2 நாட்கள் அங்கேயே இருந்து தேசிய கடமையை நிறைவேற்றிய ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்களில் அவருடைய திட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் எது தெரியுமா? மாற்றுத்திறனாளி. உண்மையிலே இன்னைக்கு நம்ம ரோட்டில் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு வருவாங்க. ராசாதி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலா திண்டு ஒரு வேனில் அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக பாட்டு பாடி கண் தெரியாதவர்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டு பொழைச்சிட்டு இருப்பாங்க மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிகளும் கடலில் வந்து தங்கள் கால்களை நனைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று ஒரு தனிப்பாதை அமைத்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இப்போ அண்மையில் ஒரு சட்டம் போட்டிருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் 12,000 இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக அவர்களை பணியில் அமர்த்துவோம் என்று சொல்லி அந்த மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இப்படி ஏகப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத என் தலைவர் தான் உணர்ந்தார். ஒரு பெண்ணுக்கு எது அழகு? ஒரு பெண்ணுக்கு அழகு மிகப்பெரிய அழகு. அழகாக இருக்கணும்னு சொன்னோம்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் சினிமா பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெண்களுடைய அழகை வர்ணிப்பார்கள். பழைய பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கம் பாட்டில் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் அப்படின்னு வர்ணிப்பார். இப்போ ஒருத்தர் ஒரு பாட்டு, ஏ கோழி சோடாதே, ஏ கறி குழம்பே, ஏ குட்டி பப்பி நான் டேக் மீ, ஏ வெயிட்டு கட்ட, ஏ திமுசு கட்ட. ஒரு பெண்ணை அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கறி குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு, எது வேணாலும் வாய்க்கு வந்தாலும் வர்ணிக்கலாம். இன்னொரு பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோஜாவா இருக்கிறிய ஓமடியில சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, வாட்டர் பாக்கெட்டு மாதிரி இருக்கான் மூஞ்சி அப்படின்னு வர்ணிச்சார். இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மீனவர்களுக்குன்னே எங்கள் அண்ணன் தேனிசை தென்றல் தேவா, சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்ப கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா, சலோமியா சலோமியா, விரலோ நெத்திலி மீன், கண்ணோ கார பொடி, விரலோ நெத்திலி மீன், கண்ணோ கார பொடி, முகம் அவ வவ்வாலுடா, அது சிக்காதுடா, அது ரெக்க கட்டின வவ்வாலுடா, ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ், அவ முன்னால ஏ சில்பான்ஸ், அந்த கதலை கேளு அலைய சொல்லு, அலைய கேளு கதையே சொல்லும், சலோமியா சுண்டக்கஞ்சி சோறுடா, சுரும்புக்கரு வாடுடா, வாழை மீன் காலுடா, வைர ஸ்டைல பாருடா
விரலோ நெத்திலி மீன், கண்ணோ காரப்பொடி, முகம் கெளுத்தி மீன், மனசோ சென்னாங்குண்ணி அப்படின்ட்டு வரிசையாக மீனாக சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒரு பெண் அழகாக இருக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுக்கடுத்து அவங்க எதுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னா, சுமங்கலியாக இருக்கிறம்மா, தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நன்றிங்க. அதனால தான் இந்த தாலியை அப்படி பாதுகாப்பாங்க. கோயிலில் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு சவுத்து பக்கம் திரும்பி, ஏமா அப்படின்னு கேட்டால் அதில் அவர் இருக்காரு, அவன் தண்டி இருக்கான், புலி மூட்டை ராமசாமி மாதிரி. ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான். அவன் அந்த கயிற்றுல இருக்கான்னு நம்பி பொட்டு வச்சு கன்னத்தில் ஒட்டிக்கிட்டு, அந்த சுமங்கலியாக இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதைவிட பெரிய சந்தோஷம் தாய்மை. ஒரு குழந்தை பெற்று கையில் வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க. தாய்மை அடைகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த குழந்தை, இந்த ஒரு பெண்ணுக்கு. இந்த 3 ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த 3 நிரந்தரம் இல்லை. அழகு உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. என் கூட படித்த பிள்ளை அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அது பின்னாடியே தான் பள்ளிக்கூடத்துக்கு போவான். ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளையை பார்த்தேன். பல்லெல்லாம் போய் தலை பூரா வெள்ளை வெள்ளையேன்னு முடி கொட்டி போய், இல்லையானே நல்லா இருக்கியாடா அப்படின்னு, நீ எப்படி இருக்க அப்படின்னு, ஏன் இப்படி போயிட்ட அப்படின்னா, வயசாகி போச்சுடா, பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளவு அழகான பொண்ணு இப்போ அப்படியே கிளவியாகி உட்காந்துருக்கு. அழகு நிரந்தரம் இல்லை. சுமங்கலி, உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கலாம். சுமங்கலி, தாய்மை, குழந்தை எப்படி அமையுதோ அதை வச்சு தான் தாய்மை. இவை எல்லாவற்றையும் விட ஒரு பெண்ணுக்கு எது மிகப்பெரிய சிறப்பு என்றால், அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும் கல்விதான் அந்த பெண்ணுக்கு நிரந்தரமான சொத்து. அந்த கல்வி செல்வத்தை வழங்கிய முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகு மீனா IAS அப்படின்னு ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அம்மா என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, ரொம்ப வறுமையான குடும்பத்தில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா சாதாரண வேலையில் இருந்தார், எங்கள் அம்மா அதை விட பரிதாபமான வேலையில் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம் நாங்கள். ஆனால் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த வீட்டில் முதல் பட்டதாரியாக எந்த பெண் வருகிறாரோ அவருக்கு அனைத்து உயர்கல்வியும் இலவசம் என்று அறிவித்தார். நான் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரியாக படித்தேன். எனக்கு IAS வரைக்கும் இலவசமாக கல்வி தந்ததால் இன்னைக்கு கன்னியாகுமரியின் கலெக்டராக இன்னைக்கு அழகு மீனா IAS நான் நிற்கிறேன்னா, கலைஞர் அவர்கள் போட்ட அந்த முதல் பட்டதாரி திட்டத்தினால தான் இன்னைக்கு நான் IAS-ஆக இருக்கேன்ட்டு. நம்ம மாவட்ட செயலாளர் வேலு சொன்ன மாதிரி 57 IAS அதிகாரிகளை இன்று நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் உருவாக்கி காட்டியவர் நம் தளபதி MK ஸ்டாலின். அந்த IAS அதிகாரியா ஒரு பெண் இருந்தா, டே அப்பா, உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா வழிநடுக எல்லாம் சலிட்டு அடிப்பாங்க, ஐயா 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 அப்படின்னு. அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா, ஏயா இப்போ தான் வார, அவர் பெரிய ஐஜியாக இருப்பார், ஏன் இப்போ தான் வார, லேட்டாக, என்ன லேட்டு போகல. பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர்லாம், ஐயா நிலைமையே வீட்டில் இப்படித்தாண்டா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ ஐஜி பார்க்குறாரு, போட உங்களோட ஏன்டா இன்னமா இங்கே இருக்கீங்க, ஐஜியாக இருந்தாலும் டிஐஜியாக இருந்தாலும் வீட்டில் இப்போ வீட்டு தாண்டா. நான்லாம் நகைச்சுவை தென்றல் கலைமாமணின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இது வரைக்கும் என் வீட்டுக்காரமா அந்த பட்டத்தை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிட்ருக்காங்களா? கலைமாமணி அவர்களே டீ எடுக்க வைக்கவா, நகைச்சுவை தென்றல் அவர்களே சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றியா இல்லையா அப்படிங்கும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ, அவ்வளோதான். வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஐஜியாக இருக்கிறாங்க, போலீஸ் ஜீப்பில் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் எந்த பொறுப்பில் வேணாலும் இருக்கட்டும், கதவை திறந்தோன்னே தன்னுடைய வீட்டுக்காரருக்கு ஒரு 10 கான்ஸ்டபிள் அப்படி நின்று சலிட் அடிக்கிறத அந்த புருஷன் பார்த்துட்டு, ஆஹா
உண்மையிலே நான் சலிட்டு அடிக்கிறத விட இந்த சமுதாயமே என் மனைவிக்கு சலிட்டு அடிக்கிறதுக்கு காரணம் அவளிடம் இருக்கக்கூடிய கல்வியும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பும் தான். இன்னைக்கு உள்ளாட்சி பதவிகளில் 50% பெண்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த திட்ட சட்டத்தை எங்கள் தலைவர் அமுல்படுத்தியதால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மேயர்களில் 11 மேயர்கள் பெண் மேயர்கள் கவுன் போட்டு மாநகராட்சி மன்றத்தின் மேயர்களாக இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இப்படி எந்த திட்டங்களும் செய்யாத 4 ஆண்டுகள் வெறும் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியும் மதவெறியால் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற பாஜகவும் அமைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணி 2026 முறியடிக்கப்படும். எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் 2026 ஆகஸ்ட் 15 அன்று மீண்டும் தமிழகத்தில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுவார் என்று சொல்லி அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம்தான் இந்த அருமையான கூட்டம் என்று சொல்லி அருமை சகோதரர் மயிலை தாவேலு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி தொகுதிகளாக மாற்றி என் தலைவரின் கழுத்திலே பூமாலையாக அதை அணிவிப்பார் என்று சொல்லி அவருடைய நிறைவான பணிக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அன்பு சகோதரர்